ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழ்ஸ் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஒரு சூப்பரான செமையான ஒரு விளாக் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அன்றைக்கி சண்டே எங்கள் அண்ணன் வீட்டில் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதாங்க. வாங்க எங்கள் கூட சேர்ந்து கூழ் குடிச்சிட்டு தடப்படலாம் ஒரு நான்வெஜ் விருந்து. பறக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, நீந்துறது எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சாச்சு. அதை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயாச்சு. நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போதே கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா கூழ் அப்படியே கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் பூஜை ரூமுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கூழை வாங்கி குடிச்சாச்சு. குடிச்சிட்டு குட்டீஸ் எல்லாம் எல்லோரும் தனித்தனியாக இருந்தாலே குட்டீஸை கையில் பிடிக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே செமையாக குதிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து குட்டீஸ் கூடலாம் தனித்தனியாக உட்காந்து விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து தருண்குட்டி வந்திருந்தார். தருண்குட்டியை தூக்கி தூக்கி நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அவரை தூக்கி நல்லா ஜாலி பண்ணிவிட்டு யாரா நீங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் உட்கார வச்சு எல்லா குட்டீஸும் சேர்ந்து சுற்றி உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு அப்படியே அவர் குழுக்குழுன்னு ஏசியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஆடுக்கு வர குட்டி மாதிரி குழுக்குழுன்னு அழகாக கலராக இருந்தார். அவர் அப்படியே தான் சொன்னேன் அவங்க மம்மி கிட்ட கூட. அப்படியே தூக்கிட்டு வெளியில் போயாச்சு. நாங்கள் வெளியில் போயிட்டு சரி எல்லா குட்டீஸில் இவர் தான் இருக்கிறதுல கலராக இருக்கார், இவருக்கு வெயில் வச்சுருந்தா கருத்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கொடை எடுத்தாச்சு. கொடையை பிடிச்சிட்டு நாங்கள் அவரை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். வெயிலுன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய நாங்கள் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரும் நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார். ஒரே சிரிச்சுக்கிட்டு ஒரே சிரிப்பு. பாலா பிரதர்ஸை பார்த்துட்டு பாலா பிரதர்ஸும் அது தம்பின்னு தெரியல, பாப்பா பாப்பா பாப்பான்னு வச்சுட்டு அவரை வச்சு விளாண்டுட்டு இருந்தார். அப்படியே கிச்சனில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் உட்காந்து பெரிய அண்டாவில் சிக்கன் 65க்கு எல்லாம் சிக்கன் எல்லாம் போட்டு அதில் என் ஹஸ்பண்ட் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்ற சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் ஊற்றிட்டு இருந்தார். என்னெல்லாமோ பொடி போட்டாங்க. நம்மளுக்கு வந்து குக்கிங்க்கும் நம்மளுக்கு ரொம்ப தூரம், நம்ம சாப்பிட தான் போனோம். அதனால் அண்ணன் செய்கிறத நம்ம ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்தேன். எங்கள் அண்ணன் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏமா வீடியோவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் குக்கிங் வீடியோ தான் ட்ரெண்டிங் ஆக போகுது என் யூடியூப் சேனலில் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தேன். அப்படியே நான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு நாங்கள் சரி அவங்க குக்கிங் பண்ணட்டும், நம்ம அதையே பார்த்துட்டு இருந்தால் இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பியாச்சு. வெளியில் போய் குட்டீஸ் கூட நம்ம ஆஸ் யூஷுவல் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் வீட்லேயும் சரி ஊர்லேயும் சரி எங்கேனாலுமே என்ன ஃபங்க்ஷன் வந்தால் அந்த குட்டீஸை மெயின்டைன் பண்ணுறது, குட்டீஸ் கூட விளையாடுறது, குட்டீஸ் கூட ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, இதையே தான் நம்ம ஃபுல் டைம் டியூட்டியாக வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம பிஃபோர் மேரேஜ்லேருந்தே இதே கேரக்டர் தான். ஆஃப்டர் 2 கிட்ஸுக்கு அம்மாவாயாச்சு. இப்போவும் இதே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தை வீட்டிலேருந்து நம்ம குழந்தைங்க கூட விளையாடுறது, வெளியில் போனால் இருக்க எல்லா குழந்தைங்களும் பிடிச்சி வச்சு விளையாடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே இந்த இன்னொரு டம்ளர் கூழ் வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு கூழ் இன்னும் கொஞ்சம் வாங்கி குடிச்சாச்சு. குடிச்சிட்டு நல்லா குட்டீஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணிவிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அப்படி எல்லோரும் ரெஸ்ட் எடுப்போம், அதுக்குள்ளே சாப்பாடெலாம் நான்வெஜ்ஜில் எல்லாமே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா அண்ணங்களாம் சொன்னாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே இந்த பால் குட்டிக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. நம்ம ஒரு ரவுண்ட் வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் ஒரே ஜாலி. வெயிலுக்குள்ளே கொஞ்சம் நேரம், ஏசிக்கு கொஞ்சம் நேரம், ஏசியில் கொஞ்சம் நேரம், வெயிலுக்குள்ளே கொஞ்சம் நேரம்னு எல்லோரும் ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு பிரியா விடைபெற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போய் பால் குட்டிக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வெயில் இங்கேருந்து கிளம்பி அங்கே போனால் இதுக்கு கூழை குடிச்சிட்டு வீட்டிலே குளுக்குன்னு இருந்திருக்கலாம். கூழு குடிச்சு வயிறு குளுக்குன்னு இருந்ததெல்லாம் இறங்கிருச்சு. ஹீட்டு அவ்வளோ ஹீட்டு. அங்கே போனால் கேட்டில் ஒரு அரை மணி நேரம் கேட்டு போட்டு ஒரு 4-5 ட்ரெயின் போச்சு. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தான் கேட்டு திறந்தாங்க. சரி அந்த கேட்டு திறந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக போய் பெட்ரோல் போடலான்னு போனால் அங்கே பெட்ரோல் பல்கில் இருக்க எல்லா பைக்கும் சண்டே தான் பெட்ரோல் போடுவாங்க போல். அங்கே வந்து நிற்கிது. சரி அங்கேயும் ஒரு வழியாக பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் ஜாலியாக அப்படியே கிளம்பி பால்குட்டிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க கிளம்பியாச்சு. அங்கே போவதுக்குள்ளே எங்களுக்கு இங்கே குடிச்ச கூழ் இறங்கி ஹீட் ஆகிட்டு சரி அப்படியே வந்ததுக்கு ஒரு இளநியை குடிப்போம்னு சொல்லி கல்பா ஒரு ஆளுக்கு ஒரு இளநியை வாங்கியாச்சு. குட்டீஸ்க்கு வாங்கி நாங்களும் இளநீ வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே இளநீ கடை ஆண்டிக்கிட்ட எந்த ஊர் நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேச்சு கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து இளநீ கொண்டுட்டு வருவோம் அப்படின்னாங்க. ஒரு இளநீ 50 ரூபா அப்படி இருக்குன்னு நினச்சி நாங்கள் கடைக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் கேட்டால் ஒரு இளநீ 100 ரூபான்ட்டாங்க. கேட்டால் இது பொள்ளாச்சியிலேருந்து வந்து இளநிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட நாங்கள் ஊரில் இருக்க இளநியெல்லாம் நாங்கள் போகிற நேரம் ஒரு டிராக்டர்னு ஃபுல்லாக இளநீ பறித்து நாங்கள் அதையே சாப்பிட மாட்டோம், பறித்து போட்டுட்டு 2 நாள் 2 இளநியை குடிச்சிட்டு ஊரை பார்த்து கிளம்பி வந்துடுவோம். அங்கேயும் குடிக்க காலையில் பக்கத்தில் எங்கள் அங்காளி பங்காளி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எங்கள் அத்தை தூக்கி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கதை சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்த இடத்துல இவங்களையும் விடலையா, இவங்களையும் பிடிச்சி கதை பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அவங்கள்ட்ட அப்படியே கதை பேசிட்டு குடிச்சிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தோம். நல்லா பேசினாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து பால்குட்டிக்கு ஸ்கேட்டிங் கிட் வாங்கக்காக நாங்கள் டெகட்ரான் போயிட்டோம். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. போயிட்டு அங்கே நல்லா செமையாக குடித்த இளநீ இறங்க வரைக்கும் அங்கே குடித்த இளநிக்கு குழுக்குழுன்னு இருந்ததுக்கு இதாக ஃபுல் ஏசியில் போய் நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினோம். நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்க போனவங்க மறந்து என்னென்ன விளையாடலான்னு நான் ஆரம்பிச்சிட்டேன். நீ தான் அம்மான்னு அடிக்கடி என் ஹஸ்பண்ட் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க. நீ அம்மாங்கிறதையே மறந்து விளையாடிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு இருந்தாங்க. சரி ஓகே அம்மா இல்லை நம்மளும் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நானும் அம்மா மூடுக்கு போயிடுவேன், அப்பப்போ மறுபடியும் பேபி மூடுக்கு போயிடுவோம். போயிட்டு நாங்கள் போய் விளையாண்டுட்டு
எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கிட்டு பில் போட போனோம். அங்கே சேம கூட்டம் பில்லு போடுறதுக்கு. இந்த டிப்ரெஷன்னு என் பசங்க அடிக்கடி இப்படி பண்ணி காட்டுவாங்க, யூடியூப் ட்ரெண்டிங் மாதிரி. அந்த மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் நம்ம போகிற இடத்துலலாம் கூட்டமாக இருக்கே அப்படின்னு ஒரு வழியாக பில்லையும் போட்டுட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. கிளம்பி சரி ஓகே, இனிமேல் வீட்டில் போய் மறுபடியும் அண்ணன் வீட்டில் போய் நான்வெஜ் விருந்து சாப்பிடணுமே, எல்லாம் ரெடியாக இருக்குமே, கறி குழம்பு எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு வர வழியில் நல்லா ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, ஒரு ஜூஸு, நமக்கு தேவையான எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போகலாம். அப்புறம் போய் கொஞ்சம் லேட்டாக நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடைக்கு போயாச்சு. கடையில் போய் நம்மளுக்கு எப்போதுமே எந்த கடைக்கு போனாலும் டீ மேலே தான் நமக்கு கண்ணு. அங்கே டீ ஆற்றிக்கிட்டு இருந்தார் மாஸ்டர். நான் அதையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி உனக்கு டீ கிடையாது இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹெல்த்தியாக ஜூஸ் குடிப்பணும். ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஃப்ரெஷ் ஜூஸு, சிக்கன் பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். குட்டீஸ் நாங்களும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வீட்டுக்கு வச்சுட்டு அதுக்குள்ளே எங்கள் அண்ணனும் அக்காவும் நாங்கள் கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதே கால் பண்ணிட்டாங்க. சிக்கன் 65 உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு, சூடாக இருக்குது, வாங்க சாப்பிட்லான்னு. சரி ஓகே, நம்ம அண்ணன் அக்காவும் நம்ம போகலாம், ரொம்ப வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு இருக்க திங்ஸ்லாம் வீட்டில் கொண்டு வச்சுட்டு அடிச்சு படித்து மறுபடியும் கிளம்பி போயாச்சு அண்ணன் வீட்டுக்கு. அங்கே போனால் வாசல்லே அக்கா சிக்கன் 65 பண்ணிகிட்ருக்காங்க, ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகேன்னு எல்லாம் வாங்கி நல்லா வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து விளையாடிட்டு அப்படியே நான்வெஜ் விருந்து பறக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது எல்லாம் இருந்துச்சு. நமக்கு தான் வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிடவே முடியல. இருந்தாலும் எப்படியோ அமைக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே லாஸ்ட்டாக அக்கா வந்து சாமி கும்பிட்ட பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பிரசாதம் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக பீஸ்ஃபுல் டேயாக ஃபன் பண்ணிவிட்டு நாங்களும் ஹாப்பியாக, எங்கள் அண்ணன் அக்கா எல்லோரும் ஹாப்பி. அங்கே வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் பாலா வந்து சேட்டை பண்ணிட்டாரு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி காம்பவுண்ட் வால் மேலே தூக்கி வச்சு உங்கள் மேம்க்கு வீடியோ எடுத்து போட்டு விடுதோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பயந்தாரா இல்லை பயப்பட மாதிரி ஆக்டிங் கொடுக்காருன்னு தெரியல, பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருந்தாரு. நாங்கள் அப்படியே ஆமாம் அப்படி தான் எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் அப்படியே குட்டீஸ் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஊரில் இருந்து அண்ணன் வீட்டுக்கு வந்த எல்லா கெஸ்ட்டும் ஒவ்வொருத்தராக கிளம்பி சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா மார்னிங் வந்து மண்டே ஸ்கூல் போகணும், குட்டி ஸ்கூல் போகணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. அப்புறம் வீடியோவில் வந்து லாஸ்ட் வரை நான் அண்ணன் அக்கான்னு சொல்லியிருப்பேன். யாருன்னா என்னோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போ ஃபேமிலி ஆகிட்டாங்க. உங்களுக்கு இதே மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஃபேமிலி ஆகிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.